லாஸ்ட் வீடியோவில் நாம் கேமிங் வெப்சைட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்சைக்ளோபீடியா சைட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். என்சைக்ளோபீடியானா என்னன்னு தெரியும் இல்லைங்களா. அதாவது எல்லாத்த பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கிற ஒன்று தான் என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆக்டர் அஜித்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போய் தேடுவீங்க? அப்போது இந்த என்சைக்ளோபீடியா சைட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சைட்ஸ் மூலமாக ஆக்டர் அஜித்தை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோயம்புத்தூர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், கோயம்புத்தூர் ஹிஸ்ட்ரி, பாப்புலேஷன், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போய் தேடுவீங்க? ஸோ இந்த என்சைக்ளோபீடியா சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த என்சைக்ளோபீடியா சைட்ஸ் மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு ஆக்டர் அஜித்தை பற்றி தேடி காமிக்கிறேன். இந்த என்சைக்ளோபீடியாவில் உங்களுக்கு பெஸ்ட் வெப்சைட் எது அப்படின்னா விக்கிபீடியான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. வந்து பாருங்கள், wikipedia.org. இந்த சைட்டில் போய் நீங்கள் என்ன டீட்டெயில் தேடினீங்கனாலும் இங்கே கிடைக்கும். தெரியுதுங்களா? விக்கிபீடியா த ஃப்ரீ என்சைக்ளோபீடியா. இங்கே வந்து பாருங்கள், அஜித் குமார் 1 May 1971 பிறந்தார், ஏஜ் 42 ஆச்சு, செகந்திராபாத் ஆந்திர பிரதேசில் பிறந்திருக்காரு. இப்போ இருக்கிறது சென்னை தமிழ்நாட்டில். ஃபிலிம் ஆக்டராக, ப்ரொமோஷனல் மாடலாக, ஆட்டோ ரேசிங் டிரைவராக இருந்திருக்காரு. 1992 இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்காரு. ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சாலினி. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், ஏர்லி கேரியர், பிரேக் த்ரூ, கமர்ஷியல் ஸ்டாடம், கேரியர் ஸ்லம்ப், இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க உங்களுக்கு. அப்போது ஆக்டர் அஜித்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள், ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், என்சைக்ளோபீடியா சைட்ஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன வந்து எதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தர சைட்ஸ் தான் என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கிற முக்கியமான என்சைக்ளோபீடியா சைட்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா wikipedia.org. ஓகேங்களா? தேங்க்யூ.